மாஸ்க் இந்த மூவியை பற்றி பார்த்தோம்னா கவின், ஆண்ட்ரியா, பவன், சார்லி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஒரு பொலிட்டிஷியன் 66 ஃபேமிலிக்கிட்ட இருந்து அவங்க லேண்டை அவங்களுக்கு தெரியாமல் எழுதி வாங்கிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த 66 குடும்பமும் அவர்கிட்ட இருந்து லேண்டை திரும்பி வாங்க முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி அந்த பொலிட்டிஷியன் கிட்ட இருந்து 440 கோடியை திருடிடுறாங்க. இப்போ ஹீரோ கவின் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளே வராரு. இதனால் அவருக்கு என்ன லாபம்? ஆண்ட்ரியா அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க? இந்த பொலிட்டிஷியனுக்கு கடைசியாக அந்த இடம் கிடச்சதா இல்லையா? அதான் இந்த படத்தோட கதை. கவின் இந்த படத்தில் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை ரன் பண்ணுறாரு. இவங்க எப்படி டிடெக்டிவ் ஏஜென்சி ரன் பண்ணுவானுங்கன்னு யூடியூப்பில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க போல். ஃபேமிலி ஓரியன்ட் பாயாக இருக்கார். திடீர்னு பார்த்தா கிளைண்ட்டெல்லாம் மிரட்டி வந்து பணம் வாங்குறாரு. இந்த கேரக்டரை சரியாகவே டிசைன் பண்ணல. அந்த பக்கம் பார்த்தா ஆண்ட்ரியா அவங்கள பார்த்தா ஒரு பெரிய கேங்ஸ்டர்னு சொல்கிறாங்க. பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு தெரில. எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க பெரிய ஆள், அவங்களோட கோல் பெருசு அப்படின்றாங்களே தவிர அதை பற்றி ஒரு சீன் கூட கிடையாது. இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் அவங்களால ஒரு பாஸ்போர்ட் மட்டும் தான் எடுக்க முடியல. இந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது. இருந்தாலும் ஜிவி ஏதோ ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிட்டார் போல இருக்குது. தேவையில்லாமல் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ஒரு டூயட் சாங்கும் பாடி முடிச்சிட்டாங்க. படம் 2 மணி நேரம் ஓடுது. அதில் 45 நிமிஷம் தேவையில்லாத சீன்லாம். ஆண்ட்ரியாவோட பாதி சீன், கவினோட பாதி சீன், இதை கட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டாலும் படத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. இவ்வளோ இருந்தும் இந்த படத்தை ஏன் பார்க்க முடியுதுன்னா அப்பப்போ வர சின்ன சின்ன சூப்பர் சீன்ஸ் தான். அந்த சீன்ஸுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. இந்த கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்புற மாதிரி இல்லாட்டியும் கடைசியாக எப்படியோ படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா தேவையில்லாத கவின் சீன், ஆண்ட்ரியா சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இந்த ஃபேமிலி எப்படி இந்த படத்தை எடுத்தாங்க அதில் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கும். இப்போ வந்து பிலோ ஆவரேஜ் மூவியாக வந்திருக்கு. நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிளாக் ஷர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.